சித்த மருத்துவம் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. கண்டிப்பா மேம். கடவுளோட அனுகிரகம், அதுக்கே ரொம்ப பெருமைப்படுறேன். இருந்து அந்த வேண்டுதல், முக்கியமாக இந்த குழந்தை வரம், இந்த குழந்தை வரம் வேண்டவங்க நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்களே சொல்லுவாங்க, நான் இத்தனை மாசமா சஷ்டி விரதம் இருக்கேன், ஸோ இந்த மெடிசன்ஸும் எடுத்துக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. அதுதான் இரண்டாவது வெள்ளி வந்து சஷ்டி, டிசம்பர் 26 சஷ்டி வருது. சஷ்டி அன்னைக்கு வழிபடுவது அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். ஸோ நல்லா காலை நேரத்தில், அதுக்காக தான் சஷ்டி திதி அன்னைக்கு காலையில் வழிபாடு செய்யறதுக்காக நம்ம அவர்கள் ஆசி நமக்கு கிடைச்சதுன்னா அந்த குழந்தை வரம் அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி சஷ்டி விரதம் இருக்கிறது உடலுக்கும் ரொம்ப நல்லது. பெரும்பாலும் எல்லா விரத முறைகளுமே உடல்ல இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்றதுக்கு சிறந்தது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. நான் வேற எங்கெங்க இருப்பேன், சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிட்டு இருக்கேன். என்னோ தெரியல, இங்கே வந்தால் எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு பாசிட்டிவ், எனக்கு அப்படி ஒரு ஹாப்பி. இங்கே வந்தால் என்னென்னா மேமை பார்க்குறதுல அது ஒரு சந்தோஷம். நித்யா மேடமை பார்த்தாலே ஓகே, பரவாயில்ல, நம்மளும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் உங்கள் மூலியமா. இப்போ நான் நிறைய விஷயத்த டிப்ஸ் எடுத்துக்கிறேன், நான் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறேன், நிறைய விஷயம் அவங்கள கேட்டுட்டு நான் நிறைய விஷயம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டுருக்கேன். அது வந்து உண்மையிலே இதெல்லாம் உங்களால் தாங்க கிடச்சிருக்கேன் எனக்கு. தேங்க்யூ, உங்களுக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்லணும். இன்னைக்கு வந்து மார்கழியில் ஃபஸ்ட்டு வெள்ளி வந்து அனுமர் ஜெயந்தி இல்லையா, அதை பற்றி நம்ம பேசணும், நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த ரெண்டாவது வெள்ளி என்னதான் ஸ்பெஷலு, ஒரு வெள்ளியும் விடக்கூடாது நித்யா மேடம்னு சொல்லிட்டு நான் பார்க்க வந்திருக்கேன். உங்கள் மூலிமா உங்களுக்கும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், நானும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலான்ட்டு இங்கே வந்திருக்கிறேன். அதாவது மார்கழியில் ரெண்டாவது வெள்ளியில் என்ன விசேஷம் கேட்போமா அவங்களையே? வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? இருக்கேன் மேம். ரெண்டு பேரும் எப்போ ஒன்னாதான் மேம் கேட்குறோம். தெரியல, உங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு புத்துணர்ச்சியா இருக்குது. நிறைய டிப்ஸ் கொடுக்குறீங்க, சும்மா அதெல்லாம் வந்து ஃப்ரீயா கிடைக்குது இல்ல மக்களுக்கு. டிப்ஸ் எல்லாம் எப்படி மேம் கிடைக்கும்? ஃப்ரீயா கிடைக்குதுன்னா எப்படி? அது ஒரு அமிர்தம் வருதானே, கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. நிறைய பேர் சித்த மருத்துவம் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. கண்டிப்பா மேம், கடவுளோட அனுகிரகம், அதுக்கே ரொம்ப பெருமைப்படுறேன். அது நம்ம 4 பேருக்கு சொல்லணும் இல்லையா? இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் நம்ம எவ்வளவுங்க கட்டுறது கைமண் அளவுன்னுவாங்க, சித்த மருத்துவத்துக்கு அது பொருந்தும். கண்டிப்பா. அது நம்ம தெரிஞ்சது நிறைய பேருக்கு நம்ம சொல்லணும். இன்னுமே டெய்லி இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன் சித்த மருத்துவம் அப்படின்றத. தினம் சித்தர்கள் சொன்ன விஷயங்கள், புது புது விஷயங்கள், மருந்துகள், செய்முறைகளை இன்னமும் படிச்சுட்டு தான் இருக்கேன். தினம் படிச்சுட்டு இருக்கோம், அதை டெய்லி மக்களுக்கும் சொல்றோம். தெரியல மேம், எனக்கு இங்க வந்தா எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. நிறைய டிப்ஸு உங்கள் மூலிமா நான் நிறைய ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், நிறைய நான் இழைச்சிக்கிட்டே வரேன். நிறைய டீடாக்ஸாக இருக்கட்டும், எனக்கே அன்றைக்கி ஒரு கை வலி இருந்தது, உங்களுக்கு நான் ஃபோன் அடித்தேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து உங்ககிட்ட ஃபோன் பண்ணி நிறைய பேர் குணமாகறாங்க. அது இல்லாமல் இது ஒரு பாசிட்டிவான இடம், ஒரு கைராசியான டாக்டர், எங்கள் நித்யா மேடம் சொல்கிறதுல அது ஒரு சந்தோஷம். நான் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கேன், எங்கள் மேடம், எங்கள் நித்யா மேம் அப்படின்னும் போது ஒரு சந்தோஷம். ஏன்னா நிறைய நீங்கள் வந்து டிப்ஸ் சாதாரண என்னவோ பெரிய மலை மரம்லாம் நீங்கள் டிப்ஸு சொல்கிறதில்ல, என்கிட்ட தான் எல்லாரும் சொல்கிறாங்க. இன்னும் அவங்க என்னமோ வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் டிப்ஸாக சொல்கிறாங்க, சின்ன சின்ன விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருக்கே, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஆன்மீகம், நிறைய கோவில்லாம் வந்து நீங்கள் சொல்லி தான் நிறைய பேருக்கு சில கோவில்லாம் தெரியுது, யாருக்கும் சில கோவில்லாம் தெரியறதில்ல. அன்றைக்கி திருவாரூரில் ஒரு சிவன் கோவில் சொன்னீங்க, அது மாதிரி ஒரு கோவில் ஒரு விசேஷம் எங்கே இருக்குது, என்ன பண்ணுறது, மக்களுக்கு ஒன்றுமே புரியல நிறைய பேருக்கு, பாவம். அது உங்கள் மூலிமா நிறைய பேர் அதை வந்து எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இன்றைக்கி நல்லா இருக்காங்கன்னு போது சந்தோஷமாக இருக்குது. அதாவது மருத்துவம் பாதினாலும் ஆன்மீகம் பாதி, அது மாதிரி யாருங்க சொல்லுவாங்க இல்லையா? மெடிசன் எடுத்துகிட்ருக்கேன், நல்லா இருக்கேன், இந்த கோயிலுக்கும் போங்க, இந்த மெடிசனையும் எடுத்துக்கிட்டு இந்த கோயிலுக்கும் போங்க அப்படிங்கிறது நீங்கள் மட்டும்தான் மேம் சொல்ல முடியும்.
அது இல்லாமல் அந்த ₹1 காயின் முடிஞ்சு வச்சு மக்களுக்காக எனக்கு எங்கள் அம்மா தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வர்ற பேஷண்ட்டுக்கு ஒரு அம்மா மாதிரி ₹1 காயின் எடுத்து முடிஞ்சு வச்சு அவங்க குணமாகணும்னு அதை வச்சிருந்து நல்லா ஆனதுக்கப்புறம் கொண்டு போய் கோயிலில் போடுறீங்க பாரு. அதெல்லாம் அதுக்காக தான் அவங்க எல்லாரும் உங்களை தேடி வர்றாங்களே. உங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்காக எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்பாயின்மெண்ட் வேணும்னு ஓடியாடுறாங்க. ஏன்னா மருத்துவம் இருக்கு, கோயில் இதெல்லாம் இருக்கு. இந்த ₹1 காயின் முடிஞ்சு வச்சு நீங்க குணமாக்குறீங்க பாரு, அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதனால நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ நம்ம மார்கழியில முதல் வெள்ளி அனுமர் ஜெயந்தி. அந்த அனுமர் ஜெயந்திக்கே சில பேர் அனுமர் ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கலாமான்றதே டவுட்டாக இருந்தது. அதுவும் நீங்கள் சொல்லிட்டீங்க வச்சுக்கலாம், எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அழகாக சொல்லிட்டீங்க. ரெண்டாவது, அடுத்த வெள்ளிக்கிழமை என்ன ஸ்பெஷலு? ஒரு வெள்ளி உங்களை நான் விட்றதா இல்லை. அடுத்த வெள்ளி என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். பாவம் அவங்கெல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க, எங்கள் வியூவர்ஸ் எல்லாம். சொல்லுங்கள் மேம். ஓகே, நம்ம அனுமர் ஜெயந்திக்கு அடுத்த வெள்ளி நம்ம நல்லா சிறப்பாக இப்போ ஆஞ்சநேயர் வழிபாடு முடிச்சுட்டு அடுத்தது முருகர் வழிபாடு போகிறோம். வெள்ளிக்கிழமை மார்கழி மாதம் 2ஆம் வெள்ளி சஷ்டி திதி வருது. சஷ்டி விரதம் நிறைய பேர் இருப்பாங்க. சஷ்டி திதி வருது. சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதிகாலையில நல்ல அந்த சஷ்டி திதி ஆரம்பமாகும் பொழுது நல்ல முருகருக்கு விரதம் இருந்து அந்த வேண்டுதல், முக்கியமாக இந்த குழந்தை வரம். இப்போ குழந்தை வரம் வேண்டவங்க நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்களே சொல்லுவாங்க, மேம் நான் இத்தனை மாசமா சஷ்டி விரதம் இருக்கேன், ஸோ இந்த மெடிசன்ஸும் எடுத்துக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் 2வது வெள்ளி சஷ்டி, டிசம்பர் 26 சஷ்டி வருது. இந்த சஷ்டி திதி முன்னாடி நாளே நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. வியாழக்கிழமை மதியமே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அதிகாலை பூஜை சிறப்பு இல்லைங்களா? நிறைய பேர் கேட்பீங்க, வியாழக்கிழமை தானே நம்ம கேலண்டர் எல்லாம் போட்டிருக்காங்க, டாக்டர் என்ன வெள்ளிக்கிழமை சொல்றாங்க அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, அதிகாலை பூஜை நம்ம வெள்ளிக்கிழமை பண்றது சிறப்பு. இப்ப வெள்ளிக்கிழமை அப்படின்னு எடுக்கும்போது காலையில ஒரு 10-10:30க்குள்ள நம்ம பூஜையை முடிக்கிறது சிறப்பா இருக்கும். அதிகாலை பூஜை அப்படின்றதுனால முருக பெருமானுக்கு நம்ம வழிபடணும். அது இந்த சஷ்டி திதி அப்படின்னு சொல்றது முருகர் வழிபாடோட சேர்த்து தேவயானை இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த அம்மனுக்கான ஒரு வழிபாடு. சஷ்டி தேவி அப்படின்னு சொல்றது அவர்களை தான் குறிக்குது. அதனால அம்மனை நம்ம தெய்வானை அம்மனை நம்ம வழிபாடு செய்யணும். ஸோ இதுல நமக்கு என்னன்னா அவங்களோட வாகனம் அப்படின்னு சொல்றது பூனை சொல்லுவாங்க. பூனை மேம் இது புதுசா இருக்கு மேம். இது புதுசா கேட்கவே இல்லை. அதுக்கு ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா அந்த பூனைக்கு அன்றைக்கு பால் வைப்பது சிறப்பு. நல்லா சூடா இல்லாம வெதுவெதுப்பான, நம்ம எப்படி குழந்தைகளுக்கு பால் கொடுப்போமோ அந்த மாதிரி நம்ம பூனைகளுக்கு அன்னைக்கு அந்த சஷ்டி திதி அப்போ பால் கொடுக்கறது மிகவும் சிறப்பு. ஸோ வீட்டில் முருகர் வள்ளி தெய்வானியோடு இருக்க படத்துக்கு நல்லா பூஜை செய்து அருமுனை கோலம் போடுவோம் இல்லைங்களா, அருமுனை கோலம் போட்டு சரவண பவன் எழுதி 6 விளக்கு, ஸோ நெய் தீபம் ஏற்றி அந்த சஷ்டி அன்னைக்கு வழிபடுவது அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். ஸோ நல்லா காலை நேரத்தில், அதுக்காக தான் சஷ்டி திதி அன்னைக்கு காலையில் வழிபாடு செய்கிறதுக்காக நம்ம வெள்ளிக்கிழமை அதை சொல்லியிருக்கோம். வெள்ளிக்கிழமை காலையில் ஸோ முருகப்பெருமானுக்கு நல்லா அந்த செவ்வரளி, செம்பருத்தி, காந்தல் மலர்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் இந்த இட்லி பூ, அது கூட நம்ம ஒரு பதிவில் பார்த்தோம். ஸோ இந்த மலர்கள் எல்லாமே நம்ம முருகப்பெருமானுக்கு சாத்தி தேவயானி அம்மனை வழிபட்டு அவர்கள் ஆசி நமக்கு கிடைச்சதுன்னா அந்த குழந்தை வரம் அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி சஷ்டி விரதம் இருக்கிறது உடலுக்கும் ரொம்ப நல்லது. பெரும்பாலும் எல்லா விரத முறைகளுமே உடல்ல இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்றதுக்கு சிறந்தது. ஸோ அந்த பேஸ் பண்ணி நம்ம சஷ்டி விரதம் இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை காலையில இந்த மாதிரி வழிபாடு செய்து முருகனோட அருள் பெற்று நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது சிறப்பு அன்றைய தினம். சூப்பர் சூப்பர், ரொம்ப தேங்க்ஸு. இப்படி ஒரு விஷயம் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, புதுசாக சொல்லியிருக்கீங்க நீங்கள். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். வியூவர்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு வெள்ளி அனுமர் ஜெயந்தி, மார்கழியில் ஃபஸ்ட்டு வெள்ளி அனுமர் ஜெயந்தி. 2வது வெள்ளி என்னன்னு பார்த்தா சஷ்டி திதியாம். அன்னைக்கு என்னென்னா பூனைக்கு பால் கொடுத்தா நல்லதான் பாருங்கள். அதாவது அந்த சஷ்டி திதி தேவயானி, அதாவது முருகனோட ஒய்ஃபோட பேர் அப்படின்னு வச்சு வருது அந்த திதி. அவங்களோட வாகனம் பூனை. இதில் யாருக்குமே, நான் உண்மையிலே இதெல்லாம் புதுசாக இருக்குது, நான் கேட்டதே கிடையாது. எங்கள் மேம் அவ்வளோ படிச்சுட்ருக்காங்க, அவ்வளோ சித்தர்கள் சொன்ன விஷயங்கள், அவங்கள நிறைய இன்னும் படிச்சுட்டு நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நமக்கும் சொல்கிறாங்க. அன்னைக்கு மறந்துடாதீங்க, அன்னைக்கு பூனைக்கு பால் வைங்க, உங்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்லி முருகன்கிட்ட வேண்டிக்கோங்க. முருகன் மாதிரி ஒரு தெய்வம்
தமிழ் கடவுள் அவர். நம்ம கேட்குறது, நம்ம பேசுறது எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்குறவர் நம்ம முருகர். அதே மாதிரி நீங்கள் அன்றைக்கி நல்லா வழிபாடு பண்ணுங்கள், முருகனை நல்லா நினச்சி கும்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.